சாரிமா, நீ கால் பண்ணும்போது நாங்க வெளியில இருந்தோம். பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நான் கூட அந்த டைம்ல யோசிக்காம கால் பண்ணிட்டேன். காலையில தானமா நீ போவ, இன்னைக்கு நான் நைட்லயே போயிருக்க. அது இல்லையா, இன்னைக்கு இங்க ஒரு ஆர்டர் இருந்துச்சு, அதனாலதான் வந்தேன். சரி, இன்னைக்கு எங்க போனீங்க? பக்கத்துல ஒரு மியூசியம் இருந்துச்சுமா, அங்க போனோம். அங்கெல்லாம் போவியா நீ? நல்லா இருக்கும்னு நிதிஷ் சொன்னாரு, அதான் போனோம். நிதிஷ் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? பாத்துக்கிறாருமா, புரிஞ்சு நடந்துக்கிறாரா? அதெல்லாம் நடந்துக்கிறாரு. என் கதையை விடுக்கா. இவ்வளவு தியாகம் பண்ணதுக்கு இனியா பாப்பாக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. இனியா பாப்பா சந்தோஷமா இருக்காங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். சொல்லுங்க, என்ன பேசணும்? ஒரு ரெஸ்டாரண்ட் விஷயத்துல அங்க யாருமே எதிர்பார்க்காத பல குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆயிடுச்சு. அதுவும் அந்த ரெஸ்டாரண்ட் கையை விட்டு போகும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இனியா மாமனார் உனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லும் போதே நீ அப்பவே அதை வாங்கி இருக்கணும். அந்த பணத்தை வாங்கி நீ பேங்க்ல போட்டுட்டு அந்த வட்டியை வாங்கிட்டு நீ நிம்மதியா இருந்திருக்கலாம். பாட்டி, அவரு பண்றதை விட நீங்க பேசுறது ரொம்ப கொடூரமா இருக்கு. டேய் ஏண்டா, நீ எதுக்கு இப்ப பூசி முழுகுற? பாக்கியா, என்ன இருந்தாலும் அவரு உன் பொண்ணோட மாமனாரு, உனக்கு சம்மந்தி. அந்த மரியாதைய நீ கொடுத்துதான் ஆகணும். வீராப்பா பேசுறேன், வீரவசனம் பேசுறேன்னு இனியா வாழ்க்கையை கெடுத்துடாத. பேசி முடிச்சிட்டீங்களா? நான் ஏன் அத்தை இனியா வாழ்க்கையை கெடுக்கணும்? அவ ஏன் பொண்ணு. என்னால அவ வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. ஆனா வேற யார் மூலமாவது பிரச்சனை வரட்டும், நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இது மதிப்புக்குரிய மிஸ்டர் சுதாகர் கிட்டயும் சொல்லிட்டேன். இப்ப உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் உதிக்கும். ஆனா இவ ஆணவம் மட்டும் அடங்கவே அடங்க